பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன், ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 17/7/2025 முதல் 16/8/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. ஆடி 8ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆடி 23 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார், சூரியன் புதன் கடகத்தில், செவ்வாய் கேது சிம்மத்தில், ராகு பகவான் கும்பத்தில், சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் 2.25 நாள் இருப்பார். அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் அமர்ந்து பலனை தருகிறார். சுக்கிரன் 10 நாள் ரிஷபத்தில் இருக்கிறார், மீதி 21 நாள் மிதுனத்தில் இருக்கிறார். புதன் வக்ரம் ஆடி 8ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். மற்றபடி செவ்வாய் 12 நாள் மட்டும்தான் சிம்மத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று விடுகிறார் 19 நாள். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள். வாங்க, அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம். என்னுடைய இதை நீங்கள் ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும், பயனடையணும்னு சொல்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் தனுசுக்கு 7ஆம் வீடான மிதுனத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை ராசிநாதன் பார்ப்பது சிறப்பு. இந்த தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சரி, ராசிநாதன் 7ல் இருக்கார். அதுவும் ஒரு கோச்சார ரீதியாக எந்த ஒரு ராசிக்கும் 3, அதாவது 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார குரு வரும்பொழுது நல்ல பலனையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர், நல்ல பலனை வாரி வழங்கப் போகிறார். சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? புதன் பாருங்கள், உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். 8ஆம் இடம் போனாலும் ஒரு மறைவு. புதன் மறைஞ்சாலும் நிறைவு தான். மறைந்த புதன் நிறைந்த தனம் சொல்லக்கூடிய நிலை. சூரியனோடு இணைந்திருக்கிறார். மற்ற கிரகங்கள், இந்த செவ்வாய் 5 குடையவன் இல்லையா, அவர் பாருங்கள் 9ஆம் இடம் 9ஆம் இடத்துல 12 நாளும் 19 நாள் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போது குரு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. மற்ற கிரகங்களும் நல்ல நிலையில் இருப்பதால், அதாவது சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால், இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் பரவாயில்லை, அற்புதமாக இருக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்குன்னு வருத்தப்படுவீங்க. அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கிறது வாஸ்தவம்தான். சந்திரனுக்கு 4ல் சனி செல்லும் காலம் அர்த்தாஷ்டம சனி. அது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் தான். சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4ல் சனி அவர் என்னென்ன பிரச்சனைகளை பண்ணுவார்? தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்துவார். தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும், செலவினங்கள் ஏற்படும்.
அடுத்தது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா நடக்குமா அப்படின்னா, பொழப்பு சவாரி கிடைக்குதோ இல்லையோ வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை, மன உளைச்சல் ஏற்படும். செலவினங்கள் தானே, அப்போ அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸுன்னு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது ஒரு மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டு ஒரே வாரத்தில் காலி ஆகிடும். இப்போது எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சுன்னா ஒரு 2 நாளில் அதை இது பண்ணிவிடுமில்ல, செலவாயிடுமில்ல. மெட்டீரியல் வாங்கி அதை சரி பண்ணணுமில்ல. இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு போயிடுச்சு, ப்ளம்பிங் ஒர்க்கும் அப்படித்தான். ஸோ இப்படியாக உங்களுக்கு எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டுமே எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக, நீங்கள் டென்ஷன் ஆகி பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சாதாரணமாக ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஓன் யூஸ் வண்டி பாருங்கள், வழக்கமாக இருக்கிறத விட இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு செலவு வைக்கும். அதை நீங்கள் எச்சரிக்கையோடு அணுகணும். எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு அர்த்தாசிரம சனி நடக்குது, இதெல்லாம் சகஜம் அப்படின்னு அந்த மனசை ஒரு டேக் இட் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிப்பீங்க நீங்கள். அதுதாங்க அதை தாங்கிக் கொள்ளும் திறன், எதையும் தாங்கும் இதயம்னு சொல்லுவாங்க. தாங்கிக் கொள்ளும் திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது கடுகளவாக நினச்சி அதை நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறார், 7ல் குருவே இருக்கார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். அது மட்டுமா, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள். என்னதான் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் ஒரு டென்ஷனாகவோ மந்திரிச்சு விட்ட மாதிரியோ இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் குரு ராசியை பார்ப்பதால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறதுன்னு சொல்லலாம். இப்போ 3ல் ராகு இருக்குது. அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும், சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் அந்த ராகுவை வேறு குரு பார்க்குறார் பாருங்கள். அப்போது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அந்த ராகு பகவான் இரட்டிப்பு பலனை தருவார். இளைய சகோதரத்துக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரணும். 3ல் ராகு இருந்தால், அப்போ குரு பார்வையில் இருக்கிறதால இளைய சகோதரத்துக்கு உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் சிறப்பாக இருக்கும். இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ராகு இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நேரம். வெளிநாடு போனாதாலாம் இல்லை, உள்நாட்டில் இருந்தாலும் இந்த ராகு 3ல் இருக்கிறது பல நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வாக்கு மிகுந்த காலம், சந்தோஷம் நிறைந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இந்த சனி பகவான் 4ல் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களால சில பிரச்சனைகள் வரலாம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் அல்லது மன உளைச்சல் ஏற்படலாம். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஒன்று உங்களுக்கே தேக ஆரோக்கிய பிரச்சனை வரலாம், இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்காவது ஒருத்தர் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள்.
மற்றபடி கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்குன்னு எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை இருக்குமானா இருக்காது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7ல் குரு இருக்கிறது மிக மிக சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்வங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். சூரியன் புதன் சேர்க்கை 8ல் இருந்தாலும் புதாதித்ய யோகம் ஏற்படுவது கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இந்த 5 குடையவன் 9ஆம் இடம், ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி 12 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 19 நாள் கேந்திரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார், தசம கேந்திரத்தில். அப்போது ஒரு திரிகோணாதிபதி நல்ல இடம் 9ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நல்லது நடக்கப் போகிறது. செவ்வாயினுடைய காரகத்துவம் பெற்ற அன்பர்கள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம், சிறப்பான நேரம். அதில் 10ல் செவ்வாய் இருக்குது பாருங்கள். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இதையும் தாண்டி உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரசாயனத்துறையில் இருக்கவர்கள், விவசாயத்துறையில் பணியாற்றுபவர்கள், செவ்வாயினுடைய இன்னும் பிற ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஆடி மாதம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 10ல் செவ்வாய் இருக்கிறார், சனி பார்க்கிறார். அப்போ என்னன்னா 10ஆம் இடத்தை சனி பார்த்தால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது, அதிகப்படியான வேலை, லெபோரியஸ் இருக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, 8 ஹவர் டியூட்டின்னா நீங்கள் 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். இல்லை ப்ரைவேட்டில் இருக்கிறீங்க, அதுவும் அப்படித்தான். இல்லை சொந்த தொழில் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா கால நேரம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரம் போயிடுவீங்க, வழக்கத்துக்கு மாறாக லேட்டாக வருவீங்க. இப்போ கூடுதலாக 2 ஹவர் 3 ஹவர் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பண மழை பொழிய போகிறது, நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது, வங்கி கணக்கு உயரப்போகிறது, எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, எண்ணாத காரியமும் கைகூடி வரப்போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. சாதிக்கக்கூடிய ஒரு மாதம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு ஒரு மைனஸ் இருக்க ஒழிய மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதால நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இந்த தனுசு ராசிக்கு ஆடி மாதம் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது, நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது. 11ஆம் இடம், சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள். சங்கடங்கள் இல்லை. அர்த்தாஷ்டம சனின்னா சங்கடங்கள் நிறைந்து கிடைக்க வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் சங்கடங்கள் இல்லை, மாறாக சந்தோஷமான ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வழங்க வேண்டியது பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.